ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம், அதாவது ரெகுலர் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, காம்போசிஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்கா எந்த ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம எந்த ஸ்கீம்ங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். மொத்தம் இருக்கிற ஸ்கீம் வந்து நார்மல் ஸ்கீம், காம்போசிஷன் ஸ்கீம். இப்போ ரெண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சைஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ நார்மல் ஸ்கீமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, அதாவது நார்மல் டேக்ஸ் பேயர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட பிஸ்னஸ் வந்து டேர்ன் ஓவர் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆனுவல் அக்ரிகேட் டேர்ன் ஓவர் வந்து 1.5 கோடிக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் இந்த ஸ்கீம்குள்ளே நீங்கள் இருக்க முடியும். 1.5 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் வெளில வந்து நார்மல் ஸ்கீமுக்கு போயிடுவீங்க. அதாவது லிமிட்டெட் டேர்ன் ஓவர், அதாவது சின்ன டேக்ஸ் பேர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இது ஆப்ட் ஆகும் இந்த காம்போசிஷன் ஸ்கீம். மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஸ்கீம் தான் ஆப்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன். இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் டேர்ன் ஓவர். இப்போ காம்போசிஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்கா குவார்டர்லி ரிட்டர்ன் அவங்க ஃபைல் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு ரிட்டர்ன் டைப் வேறு, காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் டைப் வேறு. இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து GSTR 1 திருப்பி ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து மந்த்லி பேமெண்ட் மட்டும் CMP 08 பண்ணிவிட்டு ஆனுவல் ரிட்டர்னாக வந்து GSTR 4 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்டு. இப்போ நார்மல் ஸ்கீமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில ரெக்கார்டு எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதாவது ஸ்டாக் டீட்டெயிலு, பர்ச்சேஸ் டீட்டெயிலு, சேல்ஸ் டீட்டெயிலு, இன்புட் கிரெடிட் அவைல்டு டீட்டெயிலு, டேக்ஸ் பெய்டு டீட்டெயில்னு என்னென்னலாம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த புக்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் வந்து ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா சாஃப்ட் காப்பியாகவும் சிஸ்டமில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து லெஸ் கம்ப்ளைண்ட்ஸு, அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக வந்து புக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியான டேட்டா மெயின்டைன் பண்ணாலே போதும். எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்புட் அவைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் போதும். இந்த ஸ்டாக் டீட்டெயிலாக அவங்களுக்கு தேவை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. அடுத்தது இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது நம்ம டேக்ஸ் கட்டி தான் அந்த பொருளை வாங்குவோம். அப்போ அந்த கட்டின டேக்ஸை வந்து இன்புட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். யார் நார்மல் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க. காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க அந்த இன்புட்டாக அவங்க கிளைம் பண்ண முடியாது, அவங்களுக்கு லாஸ் தான். டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் சேல், TCSன்னு சொல்லுவாங்க. TCS வந்து நார்மல் டேக்ஸ் பேருக்கு வந்து அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அவங்க அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க TCSை வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. இது எதுக்குன்னு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் பண்ணும் பொழுது அப்போது வந்து TCS வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டயத்துக்கு வந்து இந்த TCS அப்ளிகபிள். நார்மல் ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு, காம்போசிஷன் ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு TCS அப்ளிகபிள் கிடையாது. அதை சொல்லி அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ணால் வயலேஷன். அடுத்து வந்து இன்டர் ஸ்டேட் சேல்ஸு. இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேல்ஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஆனால் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஸ்டேட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு சேல்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ தமிழ்நாடு அப்படின்னாக்கா தமிழ்நாடுக்குள்ளே அவங்க பொருள் வாங்கி விற்றுக்கலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்து மாநிலம் ஆந்திராவுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது. பாண்டிச்சேரிக்கு பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஆனால் அங்கேருந்து பர்ச்சேஸ் வேணால் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீமுக்கு. அடுத்தது கன்செஷன் ஆன் டேக்ஸ். இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கன்செஷனும் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டேக்ஸோ அந்த டேக்ஸ் வந்து அவங்க கட்டி பொருளை வாங்குவாங்க. அதே மாதிரி சேல்ஸ் பண்ணுறப்ப அப்ளிகபிள் டேக்ஸ் வந்து லெவி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் 5% வாங்கினாங்கன்னா இவங்க பில் பண்ணுறப்ப 5% பில் பண்ணுவாங்க. 18% வாங்கினாங்கன்னா 18% பில் பண்ணுவாங்க. ஸோ 5%, 18%, 28%ன்னு ஜிஎஸ்டி ஸ்லாப் என்னவோ அது அப்படியே நார்மல் ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு அப்ளிகபிள். இதே காம்போசிஷன் ஸ்கீம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறப்ப சேம் தான், ஆக்சுவலாக என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கட்டி தான் வாங்குவாங்க. ஆனால் இவங்க சேல்ஸ் பண்ணும் பொழுது அந்த ரேட்டுக்கு தேவை கிடையாது. அவங்க இயர் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க குவார்டர்லி ரிட்டர்ன்ஸில் வந்து டோட்டல் சேல்ஸுக்கு வந்து ஃப்ளாட்டாக 1% கட்டிடுவாங்க, இன்புட்டும் கிளைம் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன்
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் பிஸ்னஸ் பிளேஸுக்கு இருக்கவங்களுக்கு சப்ளை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு. காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து சப்ளை பண்ண முடியாது. அடுத்தது டாக்ஸ் இன்வாய்ஸ். இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸ் இன்வாய்ஸில் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டி, இல்லைன்னா ஐஜிஎஸ்டினா ஐஜிஎஸ்டி. அது என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினாங்களோ அதே ரேட்டுக்கு தான் அந்த ப்ராடக்டோட அச்சேஷனை பேஸ் பண்ணி டாக்ஸ் ரேட் போட்டிருப்பாங்க, ஃபுல் ரேட் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து சேல்ஸ் பண்ணும்போது டாக்ஸே போடக்கூடாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இன்வாய்ஸுக்கு பதில் வந்து பில் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணிட்டு டாக்ஸ் இல்லாமல் இன்வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பில் ஆஃப் சப்ளை ரைஸ் பண்ணலாம். அந்த இன்வாய்ஸில் வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு வேர்டு கூட மென்ஷன் பண்ணீங்களா, ரிஜிஸ்டர் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இன்டெரக்டாக வந்து அவங்க இன்வாய்ஸில் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது கிளியராக தெரியும். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இ காமர்ஸ் பிஸ்னஸ். இப்போ நார்மல் ஸ்கீமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இ காமர்ஸ் ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃப்ளிப்கார்டு, அமேசான் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்களே ஓனாக கூட ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை வந்து சேல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அதான் இ காமர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆன்லைன் சேல்ஸ் வந்து நார்மல் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து அந்த இ காமர்ஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் பிஸ்னஸை வந்து அவங்க பண்ணக்கூடாது. இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஃப்ரம் தி ஸ்கீம். இப்போ நார்மல் ஸ்கீமில் இருக்கிறவர் வந்து எப்போ வேணாலும் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியில் வந்துக்கலாம். அவங்க டேர்ன் ஓவர் வந்து 1.5 கோடிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா வெளியில் வந்துட்டு காம்போசிஷன் ஸ்கீமுக்கு அவர் மாறிக்கலாம். ஆனால் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவர் வந்து அவரோட டேர்ன் ஓவராக 1.5 கோடி தான் இருக்குது, நான் நார்மல் ஸ்கீமுக்கு நான் மாறிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னாக்கா இயர் பிகினிங்கில் ஏப்ரலில் தான் மாற முடியும். பட் நார்மல் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த மந்த் வேணாலும் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு குவார்ட்டர் முடிஞ்சாலும் நெக்ஸ்ட் குவார்ட்டர் கூட அவங்க மாறிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நார்மல் ஸ்கீமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. காம்போசிஷன் ஸ்கீமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ ஃபர்தராக வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டுட்டு போகணும், டெவலப் ஆகணும், பிரான்ச்சஸ் நிறையா நான் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. அப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும், ஆனுவல் ரிட்டர்ன் நீங்கள் ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ட்ரபுளுமே டிபார்ட்மெண்ட்லேருந்து வராது. காம்போசிஷன் ஸ்கீமில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்கா லிமிட்டட் அக்சஸ் தான் இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒய்டாக நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியாது. கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் உங்கள் பிஸ்னஸ் வந்து பெருசாக டெவலப் ஆகாது. இது யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கடைங்க வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் காம்போசிஷன் ஸ்கீமில் எடுத்துக்கலாம். சின்ன லெவலில் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். பெரிய லெவலில் பண்ணக்கூடியவங்க யாராக இருந்தாலும் நார்மல் ஸ்கீமுக்கு அவங்க போய்கிட்டுறது தான் நல்லது. இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய என்னோடய யூடியூப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த மற்ற வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஜிஎஸ்டி ரிலேட்டட் கொரி உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் ரீசன்ட் சேஞ்சஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இமீடியட்டாக வந்து நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இமீடியட்டாக அப்டேட் கிடைக்கும். இந்த சேனலை யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.